அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு அக்கட்சியை சேர்ந்த இருவரே வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டிலிருந்து காலியாகும் 6 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளுக்கு விரைவில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் திமுக தங்களுக்கான 4 இடங்களுக்கு வேட்பாளர்களை ஏற்கனவே அறிவித்துள்ளது. இந்நிலையில் அதிமுக சார்பில் மாநிலங்களவைக்கு செல்லப் போவது யார் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வந்த நிலையில் அக்கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் IS இன்பதுரை மற்றும் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அவைத் தலைவர் க தனபால் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி தங்களது கூட்டணியில் தேமுதிக தொடரும் என்றும் அக்கட்சிக்கு அடுத்த ஆண்டு வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் கூறினார். தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவைக்கு 18 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகின்றனர். 2 ஆண்டுக்கு ஒருமுறை 1/3 பங்கு MPக்களின் பதவிக்காலம் சுழற்சி அடிப்படையில் நிறைவு பெற்று வருகிறது. அதன்படி வரும் ஜூலை 24ஆம் தேதியுடன் அதிமுக கூட்டணியில் 2 பேரின் பதவிக்காலம் முடிவுக்கு வருகிறது. அதாவது அதிமுக ஆதரவுடன் தேர்வான பாமக தலைவர் அன்புமணி, அதிமுகவின் சந்திரசேகர் ஆகியோரது பதவிக்காலம் நிறைவடைகிறது. இதனால் கூட்டணியில் உள்ள தேமுதிகவுக்கு வாய்ப்பு அளிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவியது. ஆனால் 2 இடங்களுக்கும் அதிமுகவினரே வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருப்பதால் தேமுதிக அதிருப்தி அடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.